ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோ உடனே வரைக்கும். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு, அதாவது இட்லிக்கு ரொம்பவே சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வாங்க. 1 கப் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கடைஞ்சிக்கலாங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தழை, காஞ்ச மிளகா பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க, 1/4 டீஸ்பூன். சாம்பார் தூள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. குழம்பு இப்போது சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கெட்டியாயிடுச்சு குழம்பு, பார்த்தாவே தெரியும். கை நிறைய கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சூப்பராக வந்துடுச்சுங்க குழம்பு. இந்த மாதிரி ஒரு டைம் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.